வணக்கம், நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். ராஜபீமா திரைப்படத்தை பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு நரேஷ் சம்பத். இந்த படத்துடைய முக்கியமான ஸ்டார் காஸ்டிங்கா பிக் பாஸ் ஆரவ் அண்ட் ஓவியா, நாசர், யோகி பாபு, KS ரவிக்குமார் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காரு சிமன் கே கிங். ஸோ ராஜபீமா படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே தன்னுடைய அம்மா வந்து இருக்கிறாரு ராஜா. ஸோ இறந்துட்ட ராஜா வந்து ரொம்ப அப்செட்டா சைக்காலஜிக்கலா அவர் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காரு. அப்புறமா அவருடைய சின்ன இந்த யானை பொம்மை மாதிரி ரியல்ல ஒரு யானையை பார்க்குறாரு. அதுக்கு பீமான்னு பேர் இருக்கிறாரு. அதை வந்து வளர்த்துட்டு வராரு. இடையில அந்த யானை வந்து யானையை வந்து திருடிட்டு போறாங்க லிட்டரலா. அதாவது ஏமாத்தி வனத்துறைன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு போய் அந்த யானையை வந்து மாத்திடுறாங்க. அந்த அந்த ஒரிஜினல் யானை வந்து இல்லை. ஸோ இதை கண்டுபிடிக்க போறாரு. இதெல்லாம் என்ன நடந்தது அப்படின்றதுதான் படத்துல வந்து சொல்ல வந்திருக்காங்க. ஆக்சுவலா கதை வந்து உண்மையாலே ஒரு நல்ல விஷயத்த வந்து டைரக்டர் வந்து பேசணும்னு நினைச்சிருக்காரு. இங்க இருக்கக்கூடிய விலங்குகள், காட்டு விலங்குகளை வந்து வேட்டையாடி அதை வந்து இந்த சந்தை எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்ல வந்து விற்கிறாங்க, அதுக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்கு, இந்த மாதிரி பண்றதுனால காடு எந்த அளவுக்கு பாதிக்கும், மிருகங்கள் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத வந்து பேச வந்திருக்காரு. பட் அதை சரியா பேசினாரா அப்படின்னு கேட்டா இல்ல. படத்துல ஒரே ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா அது நாசர் சார் மட்டும்தான். ஏன்னா அவர் மட்டும்தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் வர சீன்ஸ் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி நம்மளை வந்து இது பண்ண வச்சாரு. அவ்வளோ வேரியேஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாரு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. மற்றபடி யோகி பாபு வந்து ஒரு சின்ன ஒரு காமெடி போர்ஷன் வராரு. KS ரவிக்குமார் சாரும் வந்து வில்லன் ரோல வந்து பண்ணியிருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. யோகி பாபுவோட முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளை வந்து சிரிக்க வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு. பட் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இது வந்து எனக்கு தெரிஞ்சு லிட்டரலா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ யோகி பாபு அவர்களே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஸ்லிம்மா இருக்காரு. இப்போ இருக்கிறதுக்கு பயங்கர ஸ்லிம்மா வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருந்துச்சு. பெரிய அளவுக்கு பெருசா காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஒரு வில்லனா வந்து ஒரு ஆப்போசிட் கேரக்டரை காமிக்கும் போது கூட அது வில்லன் ஃபீல் வரல. அவங்க அந்த வில்லன் கேரக்டருக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா KS ரவிக்குமார் அவருடைய கேரக்டர்ல அவர் வந்து ஒரு MLA பண்ணியிருப்பாரு. அதுல அந்த MLA வந்து இந்த யாகம் இதெல்லாம் நம்புற ஒரு ஆளு, ஜோசியம் இதெல்லாம் வந்து நம்புற ஒரு ஆளு, யாகத்தால பலி கொடுக்குறேன் அப்படின்னா அதெல்லாம் நம்பி அதை செய்யக்கூடிய ஒரு ஆளு. ஸோ இப்படிதான் ஒரு யானை, அதுக்கான ஹீரோ, அதுக்கான ஒரு சென்டிமெண்ட், அதை வந்து இது பண்ணி இந்த அனிமல்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு பேச ட்ரை பண்ணியிருக்காங்க. படம் மொத்தமாவே ஒரு 2 மணி நேரம் டியூரேஷன்ல வந்து அங்கங்க அப்படியே நம்ம வந்து ஒரு பீஸா வந்து பொறுக்கி எடுக்கலாம் சீன்ஸை. அப்படிதான் ஒரு நல்ல சீன்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து கன்வே பண்ண முடியும். ஒட்டுமொத்தமாவே கதையும் அப்படிதான் இருந்துச்சு. கனெக்டே ஆகல. ரொம்ப ரொம்ப ஒரு மெத்தனமா படத்தை மேக்கிங் பண்ணா எப்படி இருக்குமோ அதுக்கான மெனக்கடல் வந்து படத்துல ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ இதுதான் லிட்டரலா இதுதான் வந்து ராஜபீமா படத்துடைய வேர்டிங்ஸா வந்து இருக்கும். பார்த்த எல்லாருக்குமே வந்து சலிப்பு தட்டுடுச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப நேரம் உட்காந்து பார்க்க முடியல. அவ்வளோ கடுப்பா இருந்துச்சு. ஏன்னா பின்னாடி ஒரு 3 பேர் உட்காந்துட்டு இது நெக்ஸ்ட் சீன் இதுதான் வரும், இங்க பாரு இதுதான் வரும், ஓ இதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பசங்க வந்து கலாச்சிட்டு இருந்தாங்க. நான் வேற ஐயோ படம் வேற போயிட்டு இருக்கு, இவங்க வேற எல்லா சீனும் வந்து சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஃபீலிங் தான் நானுமே வந்து உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ இந்த ஒரு ஏமாற்றம் தான் இருந்துச்சு. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஞாபகம் வந்தது என்னன்னா, டோனி ஜானுடைய நம்ம சின்ன வயசுல வந்து பார்த்துருப்போம் இல்லையா, அந்த டாம் எம் கான், அந்த படம் தான் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு ஆக்ஷன் மூவி, பயங்கர ஒரு எலிஃபென்ட்டுக்கு அந்த பாண்ட் இருந்திருக்கும். நம்ம அந்த படம்லாம் பார்த்துட்டு இதை பாரு நம்மளும் வந்து டோனி ஜா பாரு இது பண்ணும், நம்ம ஒரு யானை வரும் அப்படின்னா வந்து ஒரு கற்பனை உலகத்துல வந்து நம்ம வாழ்ந்துட்டு அவ்வளோ ரசிச்சிருப்போம். எனக்கு என்னன்னா இந்த மாதிரி படங்கள் டைரக்டர்ஸ் வந்து எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயம்தான். பட் அதை பத்தியான புரிதலோ இல்ல பொலிட்டிக்கலா நம்ம என்ன பேச போறோம், அதோட வேர்டிங்ஸ் எப்படி இருக்கணும், அந்த டைலாக்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கணும், எப்படி வந்து நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ண போறோம் மக்களுக்கு, ஸ்கிரீன் பிளே, இப்படி ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்து ஒரு டைரக்டர் இருக்கு. அது எல்லாத்தையுமே நல்லா அலசி ஆராய்ஞ்சு அதுக்கான எஃபர்ட் மொத்தத்தையும் போட்டு நீங்க வந்து படமா எடுக்கும்போது அது நிச்சயமா ஒரு பெரிய வெற்றியை வந்து மக்கள் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இது மக்களுக்கு நீங்க கனெக்ட் பண்ணிட்டாலே போதும். மொத்தபடி எந்த அது நீங்க ரொம்ப சின்ன பட்ஜெட்ல எடுத்த படமா இல்ல பிரம்மாண்டமான பட்ஜெட்ல எடுத்த படமாலாம் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த படம் கண்டிப்பா வந்து சக்சஸ் ஆகும். அது வந்து கோலிவுட்ல இப்போ வரையும் வந்து நிறைய படங்களுக்கு அந்த மேஜிக் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த வரிசையில நீங்களும் அந்த படம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லுவேன். அண்ட் தென் அந்த டோனிஜா படம் மாதிரியே நீங்க அந்த மாதிரி ஒரு கதையை வந்து அப்படியே உருவி விட தமிழ்ல எப்படி மாத்தி எழுதி அதை வந்து நம்மளால ஸ்கிரிப்டா எவ்வளவு ப்ரெசென்டா எவ்வளவு பக்காவா வந்து கொடுக்க முடியுமோ அப்படி கூட நீங்க வந்து கொடுக்கலாம். அதுல எனக்கு தெரிஞ்சு எந்த இதுவும் இல்லை. கிரியேட்டரா நான் எங்க பார்த்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட அனௌன்ஸ் சமாளிச்சுக்கலாம். பட் ஒரு 120 ரூபா கொடுத்துட்டு நம்ம பார்க்கும்பொழுது அந்த படம் சுத்தமா நம்ம கனெக்ட் ஆகல, என்னப்பா படம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு ஃபீலோட வந்து ஆடியன்ஸ் போக வைக்க வேண்டாம் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ ஒட்டுமொத்தமா ராஜபீமா
பாசிட்டிவா உண்மையை சொல்லணும்னா அதான் அந்த படத்தை பத்தி எதுவுமே பேசாம இருக்கிறது அந்த படத்தை வந்து பாசிட்டிவா நான் பாக்குறேன். ஸோ அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த படம் ஒருவேளை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து எவ்வளவு சொதப்பல்கள் இருக்கு அப்படின்றத உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா நீங்க வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.